சட்னி செய்கிறோம் பாருங்கள். இந்த சட்னிக்கு என்னென்ன தேவைன்னா, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி கொஞ்சம் ஒரு துண்டுக்கு 1 1/2 துண்டுக்கு வைக்கலாம். ஏன்னா இஞ்சி தான் மெயின் இதுவே இன்க்ரீடியண்ட்டு. வச்சுட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அது கூட கொஞ்சம் புளி போடணும். புளி போட்டால் ஒரு 1 வாரத்துக்குள்ளே இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கடுகு போட்டு அரைச்சிட்டு கடுகு போட்டு தாளித்து தோசை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சட்னிலாம் எப்படின்னா, வெளியில் நம்ம எங்கேயாவது ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா அது வச்சு செஞ்சுக்கலாம். தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், சப்பாத்தி, இட்லி இந்தமாரி எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த புளிப்போட சவை வந்து கொஞ்சம் காரம் கூட சேர்த்து போடலாம். 2 மிளகா கூட போடலாம். காரம் வேணுங்கிறவங்க எப்படின்னா கம்மி போட்டு பண்ணிக்கலாம். இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.